அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவை ஏழாம் பாசுரம். கீஸ் கீசென்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே. காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேர்த்து வாசனரும் குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ. நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தீயோ. தேசமுடையாய் திரவேலோரெம்பாவாய். திருப்பாவை ஏழாம் பாசுரத்தின் அர்த்தம். கிருஷ்ண பக்தி இருந்தும் அதை உணராமல் இருக்கும் அறிவிலேயே எல்லா திசைகளிலும் பரத்வாஜ பசியில் கீசு கீசென்று கலந்து பேசின பேச்சின் ஒளியை கேட்கவில்லையோ. வாசனை மிகுந்த அழகிய கூந்தலை உடைய இறைச்சிகளுடைய அச்சுத்தாளி முளைத்தாளி போன்ற ஆபரணங்கள் கலகலா என்ற ஓசை ஏற்படும்படி கைகளை அசைத்து மத்தினால் ஓசை ஏற்படும்படி தயிரின் ஓசையை நீ கேட்கவில்லையோ. கோபிகளுக்கு தலைவியாய் இருப்பவளே, நாராயணனின் அவதாரமான கண்ணனை நாங்கள் பாடவும் இப்படியே நீ கிடக்கலாமா? ஒளி படைத்தவளே, கதவை திற. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.